அங்கே அந்த இதில் காஷ்மீரில் பார்த்தோம்னா தன்னுடைய இடத்துக்காகவும் தன்னுடைய உணவுக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் போராடக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் அதில் இருக்குது. அப்போ இதில் தயாரிப்பாளர் செஞ்சிருக்க முழு வேலை என்னென்னா காஷ்மீர் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பணமாக்கி தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பியிருக்கார், அவ்வளோதான். காஷ்மீரகத்தில் நடக்கக்கூடிய உரிமை போராட்டத்தை ஒரு இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு தீவிரவாதிகள் போல் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறது தான் இந்த அமரன் படம். இது காஷ்மீர்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லை. பாகிஸ்தான்லேயும் தான் இஸ்லாமியர் இருக்காங்க. அவங்க எல்லையை தாண்டி இங்கே இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள சுட்டு தள்ளுங்க, இராணுவ நடவடிக்கை எடுங்க. காஷ்மீரில் உள்ளவன் கொல்லப்படுறவன், உங்களால் துன்புறுத்தப்படுறவன் எல்லாமே நம்ம சகோதரர். ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு குண்டு போட்டான், அவன் இந்த வான்வெளி எல்லையில் வந்துட்டான், அவனை சுட்டுக் கொள்ளுங்க, அவன் இஸ்லாமியர்னு பார்க்க வேணாம். வள்ளுவ மலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய இஸ்மாயில் சாஹிப் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். அமரன் திரைப்படம் வெளியாகி சில நாட்களுக்கு பிறகு இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் கொதித்தெழ ஆரம்பிச்சிருக்காங்க. மாநிலம் முழுக்க பல ஜமாத்துகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. ஏன் இந்த எதிர்ப்பு தெரிவித்தல்? கருத்து சுதந்திரம் இதன் மூலியமாக நசுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ முதலாவதாக சொல்லணும்னா, அமரன் படத்தில் அந்த சிவகார்த்திகேயன் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஒளிப்பதிவாளரும் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் காஷ்மீர் மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி காசாக்கி பணமாக்கணுங்கிற முயற்சியில் அதை ஈடுபட்டிருக்கார். என்ன காரணம் அப்படின்னம்னா, ஒரு சினிமா மூலியமாக அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவர்களுடைய சுதந்திரத்துக்கு உண்டான தேடல்கள் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதாவது ஒரு இராணுவ வீரர் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுல தவறு இல்லை. அந்த இராணுவ வீரர் யார்கிட்ட போரிடுறாங்க, என்ன பிரச்சனைக்காக போரிடுறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அங்கே அந்த இதில் காஷ்மீரில் பார்த்தோம்னா தன்னுடைய இடத்துக்காகவும் தன்னுடைய உணவுக்காகவும் தன்னுடைய தேவைக்காகவும் போராடக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் அதில் இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னு அப்படின்னம்னா, இஸ்லாமிய சமூகம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டாலே தீவிரவாதிகள் தானா? இல்லை காஷ்மீர்னு எடுத்தாலே தீவிரவாதம் தானா? அந்த மக்கள் எதுக்காக போராடுறாங்க? தன்னுடைய உரிமையை மீட்கிறதுக்கும் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறணுங்கிறதுக்காக போராடுறாங்க. அவங்கள எப்படி நீங்கள் தீவிரவாதின்னு சொல்ல போச்சு? அப்போ இதில் தயாரிப்பாளர் செஞ்சிருக்க முழு வேலை என்னென்னா காஷ்மீர் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி பணமாக்கி தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பியிருக்காரு, அவ்வளோதான். நடிப்புன்னு பார்த்தா சிவகார்த்திகேயன் இப்போ இந்த கருத்தை நீங்கள் வெளிப்படையாக ஒரு காங்கிரஸினுடைய காரியகர்த்தாவாக மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துறீங்க. ஆனால் உங்களுடைய மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் இந்த படத்திற்கு நற்சான்றிதழ் கொடுத்து அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை சந்தித்து மலர் வளையம் வச்சு மரியாதை தெரிவிக்கிறார். இது எப்படி பாக்குறது? இல்ல அவருக்கும் ஒரு காவி சாயம் பூசணுமா? இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல முதல்வருக்கும் சரி, எங்களுடைய செல்வ பிறந்தகை தலைவர் அவர்களுக்கும் சரி, இன்னொரு வேண்டுகோளையும் நாங்கள் வைப்போம். ஏன்னா நீங்கள் படம்னு பார்த்து, அதாவது இராணுவம் எப்படி செயல்பட்டுருக்குங்கிறத நீங்கள் பாராட்டிட்டீங்க. உள்கருத்தில் உள்ள அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற உள்கருத்தை நீங்கள் உள்வாங்கலை. தயவு செய்து இன்னொரு முறை நீங்கள் படத்தை பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய வேண்டுகோள் வைப்போம். ஏன்னா புரிதல் இல்லைன்றீங்களா? புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதாவது கட்சியில் குழப்பத்திலேயோ இல்லை பொறுப்புகளில் குளறுபடிகளோ பண்ணிட வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அமரன் படம் வசூல் ரீதியா சொல்லிதான் ஒரு தலைவருக்கு புரியும்படியாக நம்ம உணர்த்துறோமா அப்படிங்கிற ஒரு இல்ல அப்படி அவர் போய் நேரில் சென்று நற்சான்றிதழ் கொடுக்கிறார் என்றால், இல்ல நான் முதல்வர் கொடுத்த நற்சான்றிதழே தவறுன்னு சொல்றோம். நான் என்ன சொல்றேன்னா, முதல்வர் தலைவரை கண்டிக்க மாட்டேங்க. எங்க தலைவர் இல்ல, மீண்டும் எங்கள் மார்க்கத்தை அவர் இழிவுபடுத்தி விட்டார், எங்கள் சமூகத்தை அவர் இழிவுபடுத்தி விட்டார்னு சொல்லி முதல்வருக்கு வருது கண்டனம். செல்வ பிறந்தைக்கு வர மாட்டேங்குது சார். அவர் இழிவுபடுத்தல சார். அவரை ஒரு படக்குழு கூப்பிடுறாங்க, அவர் போய் படத்தை பாக்குறாரு. சரி, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் போய் நற்சான்றிதழ் அடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இஸ்லாமியர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் சார்? விஸ்வரூபம் படம் ஆரம்பத்திலிருந்து A to Z வரையுமே மதவாதம் இன்னும் சொல்ல போனோம்னா இஸ்லாமியர்களை
தாழ்வுபடுத்தி அல்லது அவங்கள ஒரு தீவிரவாத செயல்களில் மையப்படுத்தி டோட்டலாகவே எடுக்கப்பட்ட படம் சார். அமரன் படம் அப்படி இல்லை சார். பாதி நல்லதுன்னு நாங்களே சொல்கிறோம். ஒரு இராணுவ வீரனுடைய செயல்பாடுகளை சொல்கிறீங்க, இராணுவம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இராணுவம் யாரோட போரிடுறாங்க, அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எதுக்காக, அதாவது அவங்களுடைய தன்னுடைய நிலத்தை மீட்கிறதுக்காகவும் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் தனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் இந்த அரசால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராடுறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், அந்த மாதிரி போராடக்கூடிய அந்த போராளிகள் சுய தேவைகளை இல்லைன்னா சுய அடையாளத்தை நிலைநிறுத்துறதுக்கு தான் அவங்க போராடுறாங்களே தவிர அவங்க தீவிரவாதிகள் இல்லை. வரலாறு ரீதியாகவும் பார்ப்போம். காஷ்மீர் 370 காங்கிரசினுடைய நேரு அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியினால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது சிறப்பு அந்தஸ்து என்பது. இத்தனை ஆண்டுகளும் சுதந்திர இந்தியாவிலிருந்து இப்போ 75 ஆண்டுகள் நம்ம கலந்துருக்கோம். காஷ்மீருடைய இந்த அவல நிலைக்கு காரணம் காங்கிரஸ் இல்லையா? நிச்சயமா இல்லை சார். அதாவது இந்த இப்படிப்பட்ட அவல நிலைக்கு இன்னும் சொல்ல போனோம்னா காஷ்மீர் இன்னைக்கு பற்றி எரியக்கூடிய சூழ்நிலை காரணம் இந்த மதவாத பிஜேபி அரசு சார். என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, சுதந்திரம் அடையும் போது அது ஒரு மன்னருடைய கீழே இருக்குது, அந்த ஒரு மாநிலம் இருக்கு. ஆனால் சின்ன ஒப்பந்தம், புரிதல் ஒப்பந்தம் போட்டு தான் இந்தியாவோட இணைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, காஷ்மீர் மக்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் எங்கேயும் பறிபோகாது, அவங்களுக்குன்னு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க, ஆர்டிகல் 370 கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒருவேளை சமமாக தான் இந்த மாநிலத்தை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த பகுதியில் உள்ள இந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய வாக்கெடுப்பு நடத்திட்டு தான் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மோடி செஞ்சாரா? சர்வாதிகாரமும் இன்னும் சொல்ல போனோம்னா சர்வாதிகாரம் பாணியில் தன்னோட ஆட்சி அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அந்த மக்கள்கிட்ட கேட்கல, மாநில அரசாங்கத்தை கேட்கல, மாநிலத்தில் உள்ள பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கல, அரசியல் கட்சியில கேட்கல. 2014 வரைக்கும் யூபிஏ ஆட்சி நடைபெற்றது, காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. 370 உள்ள சரத்துகள்ல ஏதேனும் ஒரு சரத்தாவது நிறைவேற்றப்பட்டதான்னு சொல்லி நீங்க எனக்கு நிறைவேற்றப்பட்டதா படலையா அப்படிங்கிறது அந்த உதாரணமா ஆஃப்டர் அபாலிஷன் ஆஃப் 370 370 பிரிவை நீக்கிய பிறகு ராஜ்யசபாவிலே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ராஜ்யசபாவில் பேசுறாரு, இந்த 370 இப்பொழுது பாரதிய ஜனதா இது நீக்கி இருக்கிறது, ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறது, ஆனால் இந்த 370 குத்துயிரும் கொலையுமாய் ஆக்கியது காங்கிரஸ் கட்சி தான் என்று சொல்லி பகிரங்கமாக காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டை வைத்தது உங்களோட கூட்டணி கட்சியின் தலைவரான வைகோ அவர்கள். இல்ல 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நிறைய இடங்கள்ல மின்சாரம் இல்லை சார், கட்டமைப்பு இல்லை சார், சாலை வசதி இல்லை சார். ஆனா காங்கிரஸ் ஆட்சியில அந்த 50 வருஷத்துல நிறைய கட்டமைப்புகளையும் நிறைய தொழிற்சாலைகளையும் நிறைய பாலங்களையும் எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்தோம். ஒரே நேரத்தில் ஜி பூம்பான்னு சர்க்கஸ் மாதிரி பண்ணிட முடியாது. நிறைய பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த சரத்தையே நாங்கள் எடுத்துடுறோங்கிறது தவறு. உதாரணமாக ஒரு ஆட்சி பொறுப்பில் ஏற்கும் போது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமகனுக்கும் குடிநீர் முதல் உணவு வரை நான் கொடுப்பேன்னு முதல்வரும் சரி பிரதமரும் சரி உறுதியேற்று தான் நம்ம பண்ணுறோம். எல்லா இடத்துக்கும் சென்று சேருதா அப்படின்னா சென்று சேர்றது இல்லை. ஆனால் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு உள்ள ஒரு சட்டத்தை இவங்க ஒரு கால் தூசி மாதிரி வீசிட்டாங்க. உதாரணமாக ஒரு புரிதல் மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது சார், அதை இடித்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குது, 2 சூப்பர் மார்க்கெட் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த இடத்துல ஓரத்தில் ஒரு பெட்டி கடைக்காரர் இருக்கார். ஒரு நிமிஷம், அந்த கட்ட போகும்போது நம்ம என்ன ஒப்பந்தம் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, 2 காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குப்பா, நீ பெட்டி கடை வச்சுக்க, நீ ஜாமா வச்சு எல்லாம் நல்லபடியாக வியாபாரம் பண்ணிக்க, உனக்கு உண்டான கரண்டையும் உனக்கு உண்டான மின்சார பில்லையும் இபி பில்லையும் அதாவது தண்ணி வரியை மட்டும் நீ கட்டிக்க. ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் உன் கடையை என்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தால் உன்னுடைய ஒப்புதலோடு தான் நான் கொடுப்பேன்னு எப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுவாங்களோ அதே மாதிரி தான் இந்தியா சுதந்திரம் பெறும்போது இந்தியாவோட பாகிஸ்தான் சேரும்போது இப்போ இந்தியாவோடு காஷ்மீர் சேரும்போது சொன்ன வாக்குறுதி என்னன்னா, உங்களுக்கு உண்டான தனி உரிமைகள் சலுகைகள் கிடைக்கும், ஆர்டிகல் 370 நீக்க மாட்டோம், ஒருவேளை நீக்கிற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட நாங்கள் அனுமதிக்க பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க, திரும்ப அந்த பெட்டி கடைக்காரரை கடையோட சேர்த்துக்கிட்டாச்சு, நீனும் கடையில் சம்பளத்துக்கு வான்னு சேர்க்கிற அளவுக்கு பண்ணியாச்சு. அப்போ மாநில அந்தஸ்து கொடுக்க போறான்னு சொல்லி மத்திய அரசு சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு.
ஜனநாயக படுகொலை பற்றி காங்கிரஸ் பேசுவது என்பது ரொம்ப காங்கிரஸ் சார் ஜனநாயகத்தை பத்தி பேசணும். ஜனநாயகத்தை பத்தி எப்படி சார் 76ல எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டுல ஜனநாயகத்தை நிலைநாட்டுற மாதிரியா? ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் நீங்க அப்படி பேசுறீங்களே, பேங்க் எல்லாம் தேசிய உடைமையாக்குனாங்க. எங்க எந்த கட்சி பண்ணுச்சு? காங்கிரஸ் தான் பண்ணுச்சு. நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துச்சு காங்கிரஸ் தான். அதே 1991 நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி காலத்திலே எல்பிஜி கொண்டு வந்ததும் காங்கிரஸ் ஆட்சி தான். அதையும் சொல்லுங்க சார். அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது நாட்டுக்கு தேவையான திட்டங்கள், தேவையான அமெண்ட்மெண்ட் பண்றோம். அதாவது அவசர நிலை கொண்டு வந்தோம், பிறகு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும். அதுக்காக நாங்களே பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டோம். இதெல்லாம் நடந்த வரலாறுகள். இப்ப எவ்வளவு நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் காங்கிரஸ் தரப்புல இருந்து பாரதிய ஜனதாவுக்கு. இவர்கள் வந்து ஜனநாயக படுகொலை செய்கிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், இவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களிலே எவ்வளவு அரசு இயந்திரங்களை தன்வசப்படுத்திக் கொள்கிறார்கள். இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இதெல்லாம் நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் மூலக்கூறா இருந்தது வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி தானே. இப்போது வந்து வீதியில வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்துருச்சு, மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு நீங்க நாங்கள் மாநில உரிமையை இப்பொழுது நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம், நாங்கள் சமூக நீதியை போற்றுகிறோம், நாங்கள் மாநில உரிமையை நாங்கள் வந்து நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்வது என்பது மக்கள் மத்தியில் எடுபடுமாங்கிற. முதல்ல காங்கிரஸ் வந்து மக்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்றதே தவறு சார். ஆக்சுவலா அதாவது என்னன்னா, சில இடங்கள்ல வந்து கவர்ச்சிகளும் பொய்யான வாக்குறுதிகளும் இருக்கும்போது மக்கள் வந்து ஏமாறதான் செய்வாங்க. அது மாதிரி உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தான் ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுப்பதாக நீங்க அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிஜேபி அரசாங்கம் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடிமகனுடைய அக்கௌண்ட்லையும் போடுறோன்னு சொன்னாங்க 2014. அந்த நேரத்துல பிஜேபியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட இந்த வார்த்தையை அவர்கள் அப்பட்டமாக அவ்வாறாகவே அந்த வார்த்தைகள் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நிரூபித்தீர்கள் என்றால் நான் இந்த ஆங்கர் பதவியில் இருந்து நான் விலகுவது தயாராக இருக்கிறேன். இல்ல நீங்க தவறான கண்ணோட்டம். இந்த ஒரு விஷயத்தை அமித்ஷாவே நேரடியாவே அமித்ஷாவே சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் வரும். தேர்தலுக்கு பிறகு நிருபர்கள் கேட்கிறாங்க, இதெல்லாம் போற போக்குல சொல்லிட்டு போறதுதான். அதாவது அந்த கால்குலேஷன்ல சொல்லிட்டு போறதுதான். அதாவது பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கிறது, தவறாக பேசுறது, பிறகு மன்னிப்பு கேட்கறது, இது எல்லாமே பிஜேபிக்கு கை வந்த கலை சார். நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க அந்த மாதிரி பண்றது இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் வந்து தேஞ்ச நிலையிலாம் இல்லை. போன தேர்தலில் 42 சீட் வாங்கி செல்வ பிறந்தகை அவர்கள் நாம் இனிமே தனித்துவமாக செயல்பட வேண்டும், நாம் இனிமே எத்தனை காலம் தான் நாம் ஒருவரை சார்ந்து இருக்கணும், நம்ம தனித்துவமாக செயல்படணும்னு சொல்லும் போது அதே மேடையிலேயே செல்வ பிறந்தகை அவர்கள் முன்னிலையிலேயே ஈவிகே சுலோகன் அவர் சொன்னாரு, நம்ம தனித்திருந்தா நம்மளோட இருப்பு தெரிஞ்சிடும், சிவகங்கையில் மட்டும் நம்ம 1 லட்சம் வாக்குகள் வாங்குவோம், மீதி 10 தொகுதியிலே நம்ம டெபாசிட் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி மாநில தலைவர் முன்னிலையிலே பேசினாரு. அந்த மாதிரி அது பயங்கரமான வளர்ச்சி. நான் என்ன கேட்கிறேன்னா, தனிச்சு இருப்போம், நம்ம முன்னேறிடுவோம், தனிச்சு செய்ப்போம் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை இல்லை. நம்மளுடைய பலம் உலகுதான், இன்னும் கொஞ்சம் நாள் செல்லட்டும்னு ஈவிகே சொன்னது வந்து யதார்த்தம். ரெண்டையும் நம்ம வந்து குழப்பிடக்கூடாது. அதாவது 60 மார்க் வாங்குற பையனை நீ 100 மார்க் வாங்கணும்னு சொல்றது உற்சாகம், ஆர்வம் மூட்டல். அதே ஒரு பேரண்ட்ஸ்லாம் அம்மா இருக்கிறாங்க, நீ 100 மார்க் தான் வாங்கி ஆகணும்னு சொல்றாங்க. அப்பாக்காரர் சொல்றாரு, தம்பி நீ படி தம்பி, 100 மார்க் வாங்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பையன் 70 மார்க் வாங்கியிருக்கான், நம்ம 60லேருந்து 70க்கு போயிடுவோம்னு சொல்றது யதார்த்தம். உற்சாகம் மூட்டுதலும் இருக்கும், யதார்த்தமும் இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன விஷயத்துல தேர்தலா எதிர்கட்சி அந்தஸ்து கூட மக்கள் உங்களுக்கு கொடுக்கல, புறக்கணிச்சாங்க. நாங்க 2024 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொல்லி நீங்க காங்கிரஸ் தலைமை ஏற்கலையா? அதுல 2 ஆட்சியாங்கிறது தவறான. ஒரே டர்ம் தான், ஒரே டர்ம் தான். 44 தொகுதிகள் தான் சார். ஒரு நிமிஷம், 2019ல 42 தொகுதிகள், புரியுதா இல்லையா? 2019ல 52 தொகுதிகள், 52 தொகுதி புரியல, 52 இருக்கட்டும். ஆனா அதாவது எதிர்கட்சி அந்தஸ்து கொடுக்கறதுக்கு 10% வரணுங்கையில வரல. ஆக்சுவலா இப்ப வந்திருக்கோம், ஒரு தடவை தான் நாங்க காங்கிரஸ் வந்து நாங்கள் வந்து மக்கள் எங்களை புறக்கணித்திருக்கிறார்கள், நாங்கள் வந்து எதிர்கட்சி ரேஸ்ல தான் போட்டிடுறோம்னு நீங்க வந்து பிரச்சாரம். நாங்கள் மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கிறதுக்காக நாங்கள் சன்னியாசம் படம் நடத்த முடியாது சார். நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு செய்யணும். என்ன எங்கள் பக்கம் ஏற்கனவே குறைகள் இருந்துச்சோ, குளறுபடிகள் இருந்துச்சோ, அதையெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்கள் போகிறோம். போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வந்து நாங்கள் 100% நாங்கள் ஏறி இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 52 42 இருந்த நாங்கள் இன்னைக்கு 99 சீட்டு. போன தடவை எதிர்கட்சி அந்தஸ்து இல்லை, நாங்கள் இந்த தடவை எதிர்கட்சி. போன தடவை கூட்டணி கட்சிகளுடைய தயவுனால அதோ வந்துட்டீங்க.
கூட்டணி எல்லா இடத்துலையுமே கூட்டணி கட்சி தான் சார். தனிச்சு எந்த கட்சியுமே ஆட்சி அமைக்க முடியாது. என்ன காரணம்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் இப்போ இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இல்லை. இப்போ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. ஆளாளுக்கு ஒரு கட்சி, ஆளாளுக்கு ஒரு கொள்கை. இன்னும் சொல்ல போனோம்னா பெரிய பெரிய மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகளை எங்கள் கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க தான். அவங்களோட சில இடங்களில் தேவையான இடங்களில் நாங்கள் அனுசரிச்சுக்கிறோம். இப்போ மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது, சரத்பவாரோட நாங்கள் அனுசரிச்சுக்கிறோம். மேற்கு வங்காளத்தில் நடக்குது, மம்தா பானர்ஜியோட நாங்கள் அனுசரிச்சுக்கிறோம். அது மாதிரி எங்கே தேவை இருக்கோ அங்கே வந்து அனுசரிச்சுக்கிறோம், கூட்டணி வைக்கிறோம். கூட சிவசேனாவும் நம்ம அரவணைச்சுப்போம். இல்லை, சிவசேனாவை அரவணைக்கிறது வந்து ராஜதந்திரம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. மாற்று கருத்து அரசியல் விமர்சகர்கள் என்ன முன் வைக்கிறாங்கன்னா சிவசேனாவோட கூட்டணி வைக்கிறாங்க காங்கிரஸ், பேசாம நீங்க பிஜேபி உடனே வச்சிடலாம் கூட்டணி. இல்ல உங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது சிவசேனா வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சதுதான் தவறு. ஆனா சிவசேனா கூட நாங்க கூட்டணி வச்சது தவறு இல்லை. என்ன காரணம், விஷ பாம்புன்னு சொல்லக்கூடிய பாசிச பயங்கரவாத மதவாத பிஜேபி அரசு தான் மதத்தை முன்னிலைப்படுத்தி மத கலவரத்தை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனோம்னா 1992 ரத யாத்திரைங்கிற பேர்ல இந்தியா முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்த முனைஞ்சு மக்களை பிளவுபடுத்த பார்த்தது பிஜேபி தான். ஒரே நிமிஷம். அந்த நேரத்துல சிவசேனா அவங்களோட கூட்டணி செஞ்சாங்க பாத்தீங்களா, அந்த பாவத்துக்கு தான் பரிகாரத்துக்கு தான் இப்ப காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக எங்களோட சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எந்த நீங்க முழுமையா நம்புறீங்களா சிவசேனா முழுக்க அந்த இந்துத்துவாவோட கொள்கையை கைவிட்டுட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அதாவது உண்மையான இந்துக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா பிஜேபியை பொறுத்தவரையும் இந்துத்துவாங்கிற பேர்ல மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி நடக்குது. உண்மையான இந்துக்கள் பிஜேபி பின்னாடி உண்மையான மறைந்த தலைவர் பால் தாக்கரே அவர்கள் கூறிய வார்த்தையை நான் இங்க வந்து பதிவு செய்ய விரும்புறேன். நம்முடைய மாநிலத்திலே கிரிமினலாக ஒருவர் இருந்தால் கூட அவர் மராத்தியராக இருக்க வேண்டும் என்று இனவாதத்தை தூண்டியவர் பால் தாக்கரே என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, மாநில மக்களுக்காக முன்னுரிமை கொடுக்கறதுல தவறில்லை. அந்த வார்த்தைகள்ல நான் உடன்படுறேன், கருத்துல உடன்படலை. எப்படின்னா, நம்ம மராட்டியர்கள் எல்லா பதவிகள்லையும் இருக்கணும், மராட்டியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம உடன்படுவோம். ஏன்னா இப்ப தமிழகத்துல ஒரே நிமிஷம், அதே நேரத்துல ஒரு கிரிமினலா இருந்தா கூட மராட்டியரா இருக்கணுங்கிற வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லா நிறுவனங்கள்லையும் அரசு நிறுவனங்கள்லையும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கிற வார்த்தைகள் தவறு இல்லை. அதுக்காக மீது எல்லாரையும் புறக்கணிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே இந்தி திணிப்பை காங்கிரஸ் தான் சொன்னிச்சு, அதுக்கு பிறகு போராட்டங்கள் நடத்தினாங்க, நாங்களும் மாறிக்கிட்டோம். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தான் வேணும்னு மக்களே வீதிக்கு வந்து போராடும் போது நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இந்திய திணிக்காதன்னு சொல்றோம், இந்திய படிக்காத நாடாளுமன்ற தேர்தலில் மேனிஃபெஸ்டோ கல்வியை மீண்டும் மத்திய பட்டியலில் தான் இருக்கணும். இந்திய திணிக்காதன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர இந்திய படிக்காதன்னு நம்ம எந்த இடத்துலயுமே சொல்ல. விரும்பி படிக்கிறது வேற, விரும்பாம திணிக்கிறது வேற. ஆக்சுவலா நீ என்னப்பா சாப்பிடுறான், 3 இருக்கு, எது வேணாலும் சாப்பிடுங்கிறது வேற. இதை தான் சாப்பிடணுங்கிற அழுத்தம் கொடுக்கறது தான் பிஜேபியினுடைய சர்வாதிகார ஆட்சி. இதுக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த அமரன் திரைப்படம் சம்பந்தமாக ஒரு தரப்பு பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் வந்து எங்களை வந்து இது புண்படும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கையை வச்சுட்டு வர்றாங்க. அவர் வந்து இதை வந்து தடை செய்யணும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இது வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் வந்து செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா திரைப்படங்கள், எத்தனையோ திரைப்படங்கள்ல பல சமூகங்கள் வந்து இது போல பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க தானே. பல இந்து சகோதரர்களாக இருக்கட்டும், பிராமண சமூகமாக இருக்கட்டும், வன்னிய சமூகமாக இருக்கட்டும், இப்போ ஜெய்பீம்ல அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அப்போதெல்லாம் இஸ்லாமிய சமூகம், இப்போ சிறுபான்மை சமூகம் அவர்களுக்காக குரல் கொடுத்தார்களா? அப்போ தங்களுக்கென்று ஒரு பாதிப்பு என்று வரும்பொழுது மட்டும் ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அவர்கள் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது நிறைவான கருத்து இல்லை, இதில் நிறைவான கருத்தாக இருக்கிறனால கொஞ்சம் நீண்ட நேரம் சொல்கிற மாதிரி இருக்கேன். அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கலை சார்ந்த விஷயங்களை படமாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜாதி ரீதியாகவும் நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டோம். பாண்டிய மன்னர்னு பார்த்துருக்கோம், தேவர் மகன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி சில பாசங்களையும் செயல்பாடுகளையும் உறவுகளையும் சொல்லக்கூடிய நிறைய திரைப்படங்கள், பாசமலர்லேருந்து நிறைய படங்கள் பார்த்துட்டோம். அண்ணன் தங்கச்சி படம்னு பார்க்கணுன்னா கிழக்கு சீமைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சம்சாரம் அது மின்சாரம் குடும்ப படம்னு சொல்லுவாங்க. வயோதிகருடைய காதலை சொல்லணும்னா முதல் மரியாதைன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களோடு தொடர்பு படுத்தப்பட்ட கலை படங்கள் நிறைய இருக்குது. ஆனால் காஷ்மீரகத்தில் நடக்கக்கூடிய உரிமை போராட்டத்தை
போராட்டத்தை ஒரு இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு தீவிரவாதிகள் போல் ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறது தான் அந்த அமரன் படம். நான் தெரியாமல் கேட்குறேன், இலங்கையில் தமிழ் மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தங்களுடைய இடத்துக்காகவும் போராடக்கூடிய போராளி பிரபாகரன் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மாவீரர்னு சொல்கிறோம். ஆனால் சிங்களர் அது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவங்கள பொறுத்தவரையும் அவர் பிரிவினைவாதி. நம்மளை பொறுத்தவரையும் தமிழுக்காக போராடக்கூடிய போராளி. நான் என்ன கேட்குறேன்னா, சந்தன கடத்தல் வீரப்பன் நம்ம சொல்கிறோம், சந்தன காட்டில் உள்ள வீரப்பன் தான். அவர் யாரையும் பெருசாக அந்த பகுதி மக்களுக்கு அவர் போராடினார். ஆனால் அந்த பகுதி மக்கள் அவர் ஒரு வீரர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சட்டத்தின் முன் அவர் குற்றவாளி, அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் காஷ்மீரில் உறுதி கொடுத்த பிரகாரம், அரசாங்கம் உறுதி கொடுத்த பிரகாரம் அந்த நாட்டை வந்து இந்தியாவோடு இணைக்கும் போது அந்த மன்னர் என்ன சொன்னாரோ, என்ன சரத்து இருந்துச்சோ அதையெல்லாம் மீறி இந்த அரசாங்கம் செயல்படும் போது தங்கள்கிட்ட வெளிப்படக்கூடிய கோபத்தையும் இன்னும் சொல்ல போனோம்னா வெறுப்பையும் அங்குள்ள இளைஞர்கள் காமிக்கிறாங்க. அங்கே மட்டும்தான் காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள தீவிரவாதின்னா பிரபாகரனை தீவிரவாதின்னு சொல்லிடுவீங்களா? இல்லை அவங்கள தீவிரவாதின்னா சந்தன காட்டில் உள்ள வீரப்பனை தீவிரவாதி நாவினால் பிரபாகரன் அவர்கள் ஒரு தியாகி என்ற ஒரு வார்த்தை, தியாகிங்கிற வார்த்தையை நான் சொல்லல சார். ஒரு நிமிஷம் திரும்ப நான் சொல்றேன். தமிழர்கள் சொல்றாங்கன்னு சொல்றேன், அங்க உள்ள மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் தியாகின்னு சொல்லவே இல்லை. அவரை என்னைக்கு நான் தியாகியா நான் ஏத்துக்கிற கணக்கே இல்லை. ஏன்னா தேசியத்துல நாங்க வந்து ஊர்ன ஆளுக்க நாங்க அவரை தியாகின்னு சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஆனா காஷ்மீரை பொறுத்தவரையும் நீங்க தீவிரவாதிங்கிற போர்வையில யாரை பண்ணிருக்கணும்னா, பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் படையெடுத்து வந்துட்டான், பாகிஸ்தான்லேருந்து ஒரு குண்டு வைக்கிறான்னா அவனை நீங்க தீவிரவாதின்னு சொல்லுங்க. இப்போ இன்னொரு சின்ன ஒரு அடையாளம் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா என் பேர் முகமது இஸ்மாயில், நான் இஸ்லாமியருங்கிறதுனால காஷ்மீர்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அதெல்லாம் இல்லை. பாகிஸ்தான்லேருந்து தான் இஸ்லாமியர் இருக்காங்க. அவங்க எல்லையை தாண்டி இங்க இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள சுட்டு தள்ளுங்க, ராணுவ நடவடிக்கை எடுங்க. ஆனா உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மக்களை நீங்க எப்படி தீவிரவாதின்னு சொல்றீங்க? தீவிரவாத செயல் யார் பண்றது? அடுத்த நாட்டுக்காரன் பண்றது. உங்க நாட்டுல நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல சார். உங்களை வந்து சட்டம் பிடிச்சு கேட்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச மொழியில அவன் கேட்கிறான் சார். அந்த இன்னொரு விஷயம், அந்த படத்துல பாருங்க, எல்லா மக்களும் அந்த தீவிரவாதிகள் சொல்லக்கூடிய அந்த தலைவனுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், தீவிரவாதத்தை காங்கிரஸ் ஏற்காது, ஆனா உரிமைக்காக போராடக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இல்ல சார், இப்போ தீவிரவாதிகள் வந்து நீங்க ஒரு இஸ்லாமியரா சொல்றீங்க, அண்டை நாட்டுல வந்து எங்கள் நாட்டிற்கு படையெடுத்து வந்தாலும் நாங்கள் அவர்கள் மதத்தின் ரீதியாக அணுக போவதில்லை, நாங்கள் ஒரு இந்தியராகத்தான் அணுகுவோம், ஒரு தெளிவான ஒரு பார்வையை முன்வைக்கிறீங்க. ஆனால் இதே உங்களுடைய இந்த குரல் என்பது பிற சமூகங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது இந்த உரத்த குரல் வந்து எழும்பிச்சாங்கிற கேள்விதான் விமர்சையா முன்வைக்கப்படுது. நிறைவான கருத்து இல்ல அதை நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லையும் இன்னொரு விஷயம், இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய தலைவர்களும் சொற்பமானவங்க தான் சார். ஒரு 2 பேர் அதுக்கு உண்டான ஆதரவுகளோ கருத்துக்களோ சொல்லியிருந்தாலோ மீடியாவில் வராது. இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த இஸ்லாமிய இயக்கத்தை விட பொதுநலவாதிகள் தான் சார் குரல் கொடுக்குறாங்க. எந்தவித மாற்று கருத்து இல்லை சார். இப்போ மதிமாறன் குரல் கொடுக்குறாரு, திரு காந்தி குரல் கொடுக்குறாரு, தீகாவில் உள்ளவங்க குரல் கொடுக்குறாங்க, பொதுநலவாதிகள் தான் குரல் கொடுக்குறாங்க. நாங்கள் இஸ்லாமிய சமூகமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஜெய்பீம் இந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் ஒரு சில சமூகத்தினுடைய பாதிப்புகளை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு குரல் கொடுத்துருப்பாங்க. குரலுடைய வெளிச்சத்தில் எங்களுடைய பெயர்களோ எங்களுடைய சமுதாயத்தினுடைய தலைவர்களோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் பொதுவான இந்து மக்கள் இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கிறதுலையும் அரவணைக்கிறதுலையும் அவங்க மேலே அன்பு செலுத்துறதுலையும் ரொம்ப துரிதமாக இருக்காங்க. எங்களுக்கு ஒரு பாதிப்பு, எங்களுக்கு ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா எங்களுடைய உறவு வந்து எங்களை எடுத்து விட்டுருக்கிறத விட மாற்று மத சகோதரன் சொல்லக்கூடிய இந்து மக்கள் தான் எங்களுக்கு உண்டான வலியையும் வேதனையும் உடனே அகற்றுறதுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று இறுதியாக சொல்லிடுறேன், நான் என்ன சொல்கிறேன், இஸ்லாமிய நாடுங்கிறதுனால நாங்கள் பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம்னா எங்கள் மார்க்கத்தில் சொல்லியிருக்கு, நீ எந்த நாட்டில் வாழ்றியோ அந்த நாட்டினுடைய நாட்டு பற்றாளனா இருக்கிறது தான் ஒரு உண்மையான முஸ்லீம்னு சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் வந்து உண்மையான முஸ்லீமாக இருக்கணும்னாலே இந்திய நாட்டின் மீது நாங்கள் பற்றுள்ளவராக இருக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், காஷ்மீரில் உள்ளவன் கொல்லப்படுறவன் உங்களால் துன்புறுத்தப்படுறவன் எல்லாமே நம்ம சகோதரர். ஒரு பாகிஸ்தான்லேருந்து ஒரு குண்டு போட்டான், அவன் இந்த வான்வெளி எல்லையில் வந்துட்டான், அவனை சுட்டுக் கொள்ளுங்க, அவன் இஸ்லாமியர்னு பார்க்க வேணாம். இன்னொரு விஷயம், நாங்கள் என்ன சொல்கிறோம், கிரிக்கெட்டில் ஜெயிக்கிறோம், இந்துக்களாக இருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் வீரர் ஜெயிக்கிறாங்க, நாங்கள் கைத்தட்டுறோம். ஆனால் பாகிஸ்தான் வீரர் தோக்குறாரு சரின்னு நாங்கள் சொல்கிறோம். பாகிஸ்தான் வீரர் ஜெயிக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நாங்கள் மதத்தை பார்க்கல, நாட்டை பார்க்குறோம். நாங்கள் நாட்டை பார்க்கக்கூடிய எங்களுடைய நாட்டு பட்டையும் நீங்கள் பாருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம்.
பல தெளிவான கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. மேலும் நீங்க கடைசியா வாதங்களை முன் வச்சதுனால ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த அப்சல் குரு அவர்களுடைய இந்த தூக்கு விவகாரம், இந்த விவகாரம் காங்கிரஸ் கட்சியின் மீது இஸ்லாமியர்கள் கடும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளே பார்க்குறோம், கூட்டு மனசாட்சியினுடைய அடிப்படையில் தான் இவர்கள் மரண தண்டனை அளித்தால்தான் பெரும்பான்மை சமூகம் திருப்தி கொள்ளும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது காங்கிரசுடைய ஆட்சி, இதே காங்கிரசுடைய ஆட்சி காலத்திலே. அது மாதிரியான அநீதிகளும் காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. அப்சல் குருனுடைய மரணமும் அந்த தண்டனையும் நம்ம சட்டத்திற்கு உட்பட்டு நிறைய ஆராயணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் நம்ம பேசிட முடியாது. அதே நேரத்தில் அப்போ உள்ள சூழ்நிலைகள் சட்டம் என்ன சொன்னிச்சுன்னா, அதே மாதிரி பெரும்பான்மையான உங்களுடைய கருத்துங்கிறதுனால அளவுக்கு இஸ்லாமிய சமூகம் உங்கள் மீது அதிருப்தி கொண்டார்கள் என்றால், அந்த சமயத்தின் போது குஜராத் இந்துத்துவாவினுடைய லேபரேட்டரியாக கருதப்படுகிறது. அந்த குஜராத்தினுடைய இந்துத்துவாவினுடைய லேபரேட்டரி என்று கருதப்படக்கூடிய குஜராத்திலே உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. அதில் இஸ்லாமிய வாக்குகள் கணிசமாக பாரதிய ஜனதாவுக்கு விடுகிறது. ஒரு அதி பயங்கர வெற்றியை பாரதிய ஜனதா பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பாரதிய ஜனதா பெற்ற அந்த அளவுக்கு மக்கள் அந்த சமயத்தில் அப்சல் குரு விவகாரத்தில் உங்கள் மீது அதிருப்தி கொண்டார்கள் என்ற ஒரு உதாரணத்தை நான் உங்கள் மீது. தேசியத்தை பொறுத்தவரையும் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு மென்மையான சகோதரத்துவ மன்னிப்பை நோக்கி போகக்கூடிய கட்சிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம், தன்னுடைய தந்தை சுட்டுக் கொல்லப்பட்டதில் குற்றவாளின்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நளினிக்கும் பேரறிவாளனையும் மன்னித்து வெளியில விடுறதுக்கு எனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்ல பெருந்தகைகள் உள்ள கட்சி தான் எங்க கட்சி. அப்சல் குருவை பழி வாங்கியே தீரணும், அவரை தூக்குல போட்டே இருக்கணுங்கிற நோக்கமோ மனோபான்மையே கொத்து கொத்தா ஈழத்துல படுகொலை செய்யும் போது வரலன்னு தான் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய இல்ல. கொத்து கொத்தா ஈழத்துல படுகொலை செய்யப்பட்டது காங்கிரஸ் செய்ததுங்கிறதுலாம் சுத்தமா அப்பட்டமான பொய் சார். ராஜபக்சே திட்டமிட்டு மன்மோகன் சிங்கை பழித்து விட்டாருன்னு எடுத்துக்கலாமா? ராஜபக்சேவருடைய வாக்குமூலம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆட்சியில இருக்க போகும்போது ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த ஆட்சியை விட்டு போகும்போது தன்னுடைய அமெரிக்கா மற்றும் அண்டை நாடுகள் இந்தியா உட்பட இந்தியா எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது இந்த போரிலே அப்படின்னு சொல்லி முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரபாகரன் ஒரு தீவிரவாதின்னு சொன்னதும் ஜெயலலிதா தான் சொன்னாங்க. இன்னொரு விஷயம், ஒரு போர் நடக்க போகும்போது பல பேர் கொல்லப்படுவாங்கன்னு சொன்னதும் அந்த ஜெயலலிதா சட்டசபையில தான் சொன்னாங்க. அதே ஜெயலலிதா தான் தமிழ் மக்கள் நான் காப்பாற்றுவோன்னு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இன்னொரு விஷயம், நாங்களும் இப்ப என்ன சொல்றோம்னா, தமிழ் மக்களை, இலங்கையில் உள்ள தமிழர்களுடைய உரிமைகளை மீட்கிறதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் புனரமைக்க வர்றதுக்கும் எங்களால உதவிகளை நாங்கள் ராஜீவ்காந்தி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ராஜீவ்காந்தி இருக்கும்போது எம்ஜிஆரோட இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு தெரியும். எத்தனை லட்சம் வீடுகளை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கட்டமைச்சு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு பிரதமராக வந்தக்கூடிய மோடி அதை திறந்து வச்சாருங்கிற சரித்திரம்லாம் நமக்கு தெரியும். நாங்கள் விடுதலை புலிகளையோ பிரபாகரனையோ ஆதரிக்கிறவங்க இல்லை. ஆனால் தமிழர்களையும் தமிழர்களுடைய உரிமைகளையும் அவர்களுடைய நிலங்களில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சுதந்திரத்தையும் மீட்டெடுக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக. இந்த 10 ஆண்டு பாஜகவை விட முந்தைய யூபிஏனுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் நம்முடைய தமிழக மீனவர்கள் மிகவும் மோசமாக ட்ரீட் செய்யப்பட்டாங்க கடலோர பகுதிகளில். இந்த கேள்வியை நீங்கள் பிஜேபியில் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, அவங்க வாக்குறுதி கொடுத்ததுலேயே முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னன்னா, மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அமைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா 100 நாளைக்கு பிறகு ஒரு மீனவர்கள் கூட கொண்டு போக மாட்டார்கள், அதே மாதிரி பிடித்து கொண்டு போனாலும் எவ்வித அபராதமும் இல்லாமல் மீட்போம்னு சொன்னாங்க. சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சைவம் சாப்பிடக்கூடிய அதிக மக்கள் இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஓட்டுக்காக அந்த மீனை தெருவா கொண்டு போய் விற்கிற மாதிரி ஒரு வேடிக்கை காட்டி மீனவர்களுடைய நண்பன் நாங்கள் இன்னை வரையும் ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுக்கல. அதாவது என்னன்னா, ஒரு மீனவ சமுதாயத்துக்காக தனி அமைச்சகம் இல்லை. மீனவர்கள் இன்னைக்கு சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவங்க இலங்கை கடற்படையினால் பிடித்து செல்லப்படுகிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதை நீங்க பிஜேபி கேட்கணும். அதான் சார், நீங்க கச்சத்தீவை தாரை வார்த்துட்டீங்க, அதனுடைய விளைவாக. கச்சத்தீவை எல்லாம் தாரையெல்லாம் வார்க்கல சார். அதாவது அரசியல் சூழ்நிலைகள்ல அந்த இன்னொரு விஷயம், நீங்க இந்த கேள்வியையே சுருக்கமா இல்லை, நீங்க விரிவாவே கேட்கணும். யாருன்னா, இன்னைக்கு பிஜேபியில என்ன சொல்றாருன்னா, 56 இன்ச்சு மார்பளவு கொண்டவருங்கிறார். நான் சொல்ல புரியுதா இல்லையா? 1 அடி இடத்த கூட பாகிஸ்தானுக்கு விட மாட்டேங்கிறாரு. 4 லட்சம் சதுர கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேசத்துல சீனா ஆக்கிரமிச்சிருக்கு. அப்ப நம்ம நாடு ஒரு வீரனுடைய தலைமையில் இருக்கா, இல்ல கோழையினுடைய தலைமையில் இருக்கா?
இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப உள்ள சரத்து பிரகாரம் சட்ட பிரகாரம் முறையா ஒப்பந்தம் போட்டு முறையா 2 நாட்டுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த பகுதியில நீங்க வந்து மீன் பிடிச்சிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், இத்தனை வருஷத்துக்கு இருக்கா நம்ம கொடுத்தோம் சார். இது சரியா தவறாங்கிறது ஒரு விவாதம் அப்புறமா வச்சுக்கிறோம். நான் என்ன சொன்னா, உங்கள்ட்ட இருந்து திருடிட்டு போறானே இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்துல சைனாக்காரன் தேடிட்டு போறான். 4 லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு மேல போயிட்டு இருக்கு. கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலங்கிறாங்க. கூகுள் மேப்ல இருந்து அகில இந்திய லெவல்ல உள்ள அந்த வரைபடம் வரை மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க நாட்டை காப்பாத்துறீங்களா இல்ல காட்டி கொடுக்குறீங்களா இல்ல நீங்க வித்துட்டீங்களான்னு தெரியலையா? ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல பல உணர்ச்சி பூர்வமாகவும் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு அமரன் என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்திலே ஒரு சமூகத்தை காயப்படுத்தி விட்டது என்பது சம்பந்தமாகவும், மேலும் நீங்கள் ஒரு காங்கிரஸ் என்ற காரியகர்த்தாவாக காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த அந்த செயல்கள் சம்பந்தமாகவும் பல காரசாரமான உங்களுடைய வாதங்களை முன்வைத்தமைக்கு மிகுந்த நன்றிகள். மிக்க நன்றி. ஒரு இறுதியா நான் சொல்லணும் அப்படின்னம்னா, நான் ஒரு இஸ்லாமியரா இங்க வந்து பேசினேன், காங்கிரஸ்காரரா பேசினேங்கிறெல்லாம் தாண்டி ஒரு இந்தியனா பேசினேன். அதாவது காஷ்மீர்ல ஒரு இஸ்லாமியருக்கு ஏற்படக்கூடியது பஞ்சாப்ல ஒரு பஞ்சாபிக்கு ஏற்பட்டாலும் காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் நிறைவேற்றல, உரிமைக்காக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுல ஒரு இந்தியராக தான் நான் வந்து பேசுனதுல நான் பெருமைப்படுறேன். அதுக்கு இடையில இஸ்லாமியருங்கிற அடையாளம் பெயர் வேணா இருக்குமே தவிர, நான் சார்ந்த கட்சி இருக்குமே தவிர, ஒரு இந்தியனா என்னுடைய செயல்பாட்டிலையும் என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி.